முத்தாச்சி, ஆச்சி, இன்னைக்கு தமிழ் பாடம் படிக்கலாமா? தமிழ்ல கலம்பக சிற்றலிக்கியம்னா என்னாச்சு? கலம்பக சிற்றிலக்கியம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சிற்றிலக்கியம்னா சின்ன இலக்கியம். கலம்பகம்னா கலம் கூட்டல் பகம். கலம்னா 12, பகம்னா 6, அதில் பாதி. 12 கூட்டல் 6 18 உறுப்புகளை கொண்டது. அதாவது இதில் பாடப்பட்ட பாடல்கள் எல்லாமே 18 இலக்கண உறுப்புகளை கொண்டது. கலம்பக சிற்றலிக்கியம் உட கதை ஏதாவது சொல்றீங்களா? 3ஆம் நந்திவர்மனுடைய கதையை சொல்கிற கேளு. இந்த 3வது நந்திவர்மன் எப்படிப்பட்டவர்னா, வீரன், நல்ல கொடையாளி, தமிழ் மீது மிகுந்த பற்றுடையவர், தமிழ் மாறன் என்று அழைக்கப்பட்டார். இவர் தமிழுக்காகவே தன்னோட உயிரையே கொடுத்துருக்காரு. தமிழுக்காக உயிரே கொடுத்தாரா? அது எப்படி ஆச்சு? 3ஆம் நந்திவர்மன் அவங்க அப்பா இறந்தவொடனே ஆட்சிக்கு வராரு. அவருக்கு ஒரு சிற்றன்னை, அவங்களுக்கு 4 பையங்க. அவங்க 4 பேரும் சேர்ந்து இந்த நந்திவர்மன்கிட்ட இருந்து ஆட்சியை பிடுங்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க. அதனால் அவரோட சண்டையெல்லாம் போட்டு போர்லாம் செய்கிறாங்க. ஆனால் அதில் அவங்க தோற்று போயிடுறாங்க. அந்த சிற்றன்னையினுடைய கடைசி மகன் மிகவும் தமிழ் புலமை வாய்ந்தவர். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, நந்திவர்மனை பற்றி அவரை புகழ்ந்து பாடி அதோடு சேர்ந்து அறமும் பாடி நந்தி கலம்பகம் அப்படின்ற ஒரு இலக்கியத்தை படைச்சிடுறாரு. ஆனாலும் அது படைச்ச பிறகு அவருக்கு மனசு மாறிடுது. அதனால் அந்த பாடல்களையெல்லாம் அவர் வெளியிடாமல் அரங்கேற்றம் பண்ணாமல் ஒரு துறவியாக மாறிடுறாரு. இந்த துறவி என்ன செய்கிறாரு, ஒவ்வொரு வீடாக போய் யாசகம் கேட்டு தன்னுடைய வாழ்க்கையை நடத்துகிறாரு. அப்படி ஒரு வீட்டுக்கு யாசகம் கேட்கும்போது இந்த நந்தி கலம்பகத்தில் உள்ள ஒரு பாடலை பாடிக்கிட்டே போய் யாசகம் கேட்பாரு. அந்த பெண்மணிக்கு இந்த பாடல் மிகவும் பிடிச்சிருந்ததுனால அதை எழுதி வச்சு தன்னுடைய வீணையில் வாசிப்பாள். அப்படி அவள் வாசிச்சுட்டு இருக்கும்போது நகர்வலம் வந்த நந்திவர்மன் அந்த பாடலை கேட்குறாரு. கேட்டுட்டு மெய்மறந்து நிற்கிறாரு. மறுநாள் காலையில் அந்த பெண்மணியை அழைத்து இந்த பாடலை பாடியது யார் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த பெண்மணி சொல்கிறாரு, எங்கள் வீட்டுக்கு ஒரு துறவி யாசகம் கேட்டு வந்தார், அவர் தான் இந்த பாடலை பாடினார் அப்படின்னு சொல்லுவாள். நீ நாளைக்கு அந்த துறவியை கண்டிப்பாக இங்கே அழைச்சிட்டு வா அப்படின்னு அரசர் சொல்கிறாரு. சரின்னு அந்த பெண்மணியும் மறுநாள் அந்த துறவியை அழைச்சிட்டு அரச சபைக்கு வர்றா. அந்த துறவியை பார்த்த உடனேயே அரசர் புரிஞ்சுக்கிறாரு, தன்னுடைய சிற்றன்னையன் மகன்தானா. ஆனாலும் அவனுடைய தமிழ் புலமை அவரை ரொம்ப பாராட்ட வைக்கிறது. அவர் சொல்கிறாரு, நான் கேட்ட பாடல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது, அந்த பாடல் தொகுப்பெல்லாம் நீங்கள் பாடுங்க, நான் கேட்க ஆவலாக இருக்கேன் அப்படின்னு சொல்வார். அதுக்கு அந்த துறவி சொல்வார், முடியாது மன்னா, நான் பாட மாட்டேன், நான் பாடினா நீங்கள் இறந்துருவீங்க அப்படின்னு சொல்கிறாரு. நான் இறந்தாலும் பரவாயில்ல, தமிழ் பாடல்களுக்கு இறப்பு இருக்கக்கூடாது, பின்வரும் தலைமுறைக்கெல்லாம் உன்னுடைய அற்புதமான தமிழ் படைப்பு போய் சேரணும், எனவே நீ உன் பாடலை அரங்கேற்று அப்படின்னு கெஞ்சுறாரு. உடனே புலவரும், மன்னா ஆனால் அதற்கு ஒரு நிபந்தனை அப்படின்னு சொல்கிறாரு. என்ன அப்படின்னு ராஜா கேட்குறாரு. துறவி சொல்கிறாரு, நீங்கள் அரண்மனையில் இருந்து சுடுகாடு விட பச்சை மூங்கிலினாலான பந்தலை போடணும். நீங்கள் முதல் பந்தலில் உக்காந்து நான் பாடும் பாடலை கேட்டுட்டு முதல் பாடல் முடிஞ்ச உடனே நீங்கள் 2வது பந்தலுக்கு போயிடணும். அப்போ முதல் பந்தல் தீப்பிடிச்சு எரிஞ்சிடும். இப்படியாக நீங்கள் சுடுகாட்டு பக்கத்தில் உள்ள பந்தல் வர போகணும், நானும் எல்லா பாடல்களையும் பாடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. மன்னரும் சம்மதிச்சுட்டு பந்தல் போடுறதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணுறாரு. இவ்வாறாக அவர் ஒவ்வொரு பந்தலாக ஒவ்வொரு பாடலுக்கும் போய் கடைசியில் சுடுகாட்டிற்கு கடைசி பந்தலுக்கு முந்தின பந்தலில் உட்கார்ந்துருக்காரு. இவரும் பாட்டு பாடுறாரு. நான் இறக்கிறத பற்றி கொஞ்சம் கூட வருத்தப்படல, தமிழுக்காக மக்களுக்கெல்லாம் இந்த பாட்டு கிடைக்கணுன்றதுக்காக நான் இறக்கேன்றத ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தோட முகமலர்ச்சியோட கடைசி பந்தலுக்கு போகிறாரு. அந்த கடைசி பந்தல் எப்படி இருக்குன்னா, விறகு கட்டையெல்லாம் அடுக்கி வச்சிருக்கு. அது மேலே இவர் படுத்துக்கிட்டே பாடல் கேட்கணும். அதே மாதிரி அவரும் படுத்துக்கிட்டே கடைசி பாடல் கேட்கிறார். கடைசி பாடல் முடிஞ்ச உடனே அந்த கடைசி பந்தலும்
இந்த பச்சை மூங்கிலாக இருந்தாலும் கூட நெருப்பு பற்றி எரிகிறது. மன்னரும் அந்த தழலில் மூழ்கி விடுகிறார். இதை பார்த்து கொண்டிருந்த மக்களின் கண்களில் இருந்து கண்ணீர் பெருகியது. என்னதான் மன்னர் இறந்தார் அப்படின்ற வருத்தம் இருந்தாலும் கூட அவருடைய இந்த செய்கையின் காரணமாகத்தான் நமக்கு நந்தி கலம்பகம் என்கிற ஒரு அரிய சிறப்பான சிற்றிலக்கியம் கிடைத்திருக்கிறது. நந்திவர்மனுடைய புகழ் வாழட்டும். வான் உரு மதியை அடைந்தது உன் வதனம், மறிகடல் புகுந்தது உன் கீர்த்தி, கானுரு புலியை அடைந்தது உன் வீரம், கற்பகம் அடைந்தது உன் கரங்கள், தேனூரு மலரால் அரியிடம் புகுந்தாள், செந்தழல் அடைந்தது உன் தேகம், நானும் என் கலியும் எவ்விடம் புகுவோம், நந்தியே நம் தயாபரனே அப்படின்னு பாடியிருப்பாரு. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வானுரு மதியை அடைந்தது உன் வதனம்னா உன்னுடைய அழகு வானத்தில் உள்ள சந்திரன் எடுத்துக்கிச்சு. மறிகடல் புகுந்தது உன் கீர்த்தினா உன்னுடைய புகழ் கடல்ல மூழ்கிடுச்சு, கடலுக்கு எடுத்துக்கிச்சு. கானூறு புலியை அடைந்தது உன் வீரம், உன்னுடைய வீரம்லாம் காட்டில் உருமக்கூடிய புலிக்கு போயிடுச்சு. கற்பகம் அடைந்தது உன் கரங்கள், நீ செய்த தான தர்மம் எல்லாமே கற்பக மரத்துக்கு போயிடுச்சு. தேனூறு மலரால் அரியிடம் புகுந்தால், உன்னிடம் உள்ள செல்வமானது திருமகள் அரியிடம் போய் சேர்ந்துட்டா, அந்த மாதிரி செல்வமும் அரியிடம் போயிடுச்சு. செந்தழல் அடைந்தது உன் தேகம், உன்னுடைய தேகமும் எரியக்கூடிய நெருப்பில் போயிடுச்சு. நானும் என் கலியும் எவ்விடம் புகுவோம், நானும் என்னுடைய வறுமையும் எங்கே தான் போவோம், நந்தியே நம் தயாபரனே அப்படின்னு அந்த புலவர் பாடுற மாதிரி கடைசி பாடல் இருக்குது. நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, எதிர்மறையான சொற்களை நம்ம பயன்படுத்தவே கூடாது. முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எதிர்மறையான சொற்களை சொல்றது அப்படின்னு கிடையாதுல, கேட்க கூட விரும்ப மாட்டாங்க. இப்போ ஒருத்தி வாழை இலை வித்துட்டு போறேன்னு வச்சுக்கோங்க, வாழை இலை அதை வேகமாக சொல்லும்போது வாழல வாழலன்ற மாதிரி வித்துட்டு போவா. அதனால பின்னாடி ஒருத்தி வாழைக்காய் வித்துட்டு போவா, வாழைக்காய் அப்படின்றத வேகமாக சொல்லும்போது வாழைக்கான்னு சொல்வா. அவ வாழலன்னு சொல்றத பின்னாடி இவ வாழைக்கான்னு சொல்லிக்கிட்டே போவா. இந்த மாதிரி ஒவ்வொரு சொற்களை பயன்படுத்தும் போதும் அவங்க ரொம்ப கவனமாக பயன்படுத்தினாங்க. இப்ப சென்னையிலே பாத்தீங்கன்னா கண்ணகி சிலை வச்சாங்க. அந்த கண்ணகி சிலை வழியாக போகக்கூடிய பேருந்து பஸ் கண்டக்டர் என்ன சொல்வாரு, அந்த பேருந்து நிலையத்தில் பஸ் நிக்காது அப்படின்னு சொல்றத கண்ணகி சிலை நிக்காதுன்னு சொல்லுவாரு. பயணிகளும் கண்டக்டர்கிட்ட எப்படி கேட்பாங்கன்னா, கண்ணகி சிலை நிக்குமா அப்படின்னே கேட்பாங்க. இந்த மாதிரி எதிர்மறையா பேசுனதுனால தான் கண்ணகி சிலை அங்க நிக்காம போச்சோ என்னவோ. வள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாரு, சொல்லுக சொல்லில் பயனுடைய, சொல்லற்க சொல்லில் பயனில்லா சொல். எந்த ஒரு சொல்ல நம்ம சொன்னாலும் நல்ல பயந்திருக்க சொல்களையே தான் நாம் பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நன்றி, வணக்கம்.